ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மினி விளாக் 6 பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் ஒர்க் தான், எப்பயும் போல் முடிச்சுட்டு பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுதேன். சாருக்கு ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. நேற்றுலேருந்தே சொல்லிகிட்ருக்கான், என்னடா இவன் போய் சொல்கிறானா நிஜமாக சொல்கிறானான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஸ். சரி, ஓகே, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஜிஹெச் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். பையனுக்கு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் காணிச்சிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு வெளியில் வரும்போது ஒரு பாட்டி அந்த கஷாயம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு எனக்கு என்னன்னு தெரில. பாட்டி அது கஷாயமா, நிலவேம்பு கஷாயமா அப்படின்னு கேட்டேன். கோவமாக அந்த பாட்டி தெரியலை அப்படின்ருச்சு. ஐயோ, என்னடா இப்படி கோவப்படுது இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பக்கத்தில் தான் பைக் விட்டுருந்தேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், மறுபடியும் அந்த பாட்டி பார்த்துச்சு. நானும் பார்த்துட்டு என்ன அந்த பாட்டி பார்க்குது அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், கஷாயம் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துச்சு. எதுக்குடா இவ்வளோ டென்ஷன்? அதுக்கப்புறம் ஒன்று யோசிச்சு பார்த்தேன். வயசான பாட்டிங்க போய் நம்ம டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்துட்டோம். இதே வயசு குறைஞ்சவங்களாம் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம மனசுக்குள்ளேயே கண்டிப்பாக திட்டிருப்பேன் நான். இந்த பாட்டி டென்ஷனாக இருக்கும்போது என்கிட்ட பதில் சொல்லிச்சே, அதே மாதிரி நானும் டென்ஷனாக இருக்கும்போது கத்துறது என்னோடய ஃபேமிலிக்குள்ளே தான் அதிகமாக கற்றுவேன். மற்ற மெம்பர்ஸ்ட்டு கூட, வெளியில் மெம்பரை பார்க்குறவங்க கிட்ட கூட சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக மீது பதில் சொல்லிட்டு வந்துடுவேன். இனி ஃபேமிலிக்குள்ளேயும் கத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதுக்கான எல்லா திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன். எங்கே போயிருந்தேன் அப்படின்னா அருணா சூப்பர் மார்க்கெட். இங்கே எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே அங்கே எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா அது இந்த மார்க்கெட்டு தான். ஃபஸ்ட்டு டைமே இங்கே தான் வச்சேன். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சேல் ஆச்சு. அந்த அண்ணாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. எப்போவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சரி வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் அதே மாதிரி அது சேல் ஆயிரும். நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே போய்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வச்சாச்சு. நாளைக்கு ப்ரௌனி செஞ்சு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.